அப்போது மனுஷனால் கட்டுப்படுத்த முடியாத எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்குது. மனுஷனுடையதான கட்டுப்படுத்த முடியாத வல்லமைகள், சக்தி வாய்ந்தவைகள் ஏராளம் இருக்குது. மனிதனுடையதான மூளைக்கு எட்டாத அநேக ஞானங்கள் இருக்குது. மனிதனால் செயல்பட முடியாதவைகளை செய்யக்கூடியவைகளும் இருக்குது. அப்போ மனிதனும் அவனுடைய ஞானமும் குறைவுள்ளது, அறிவு குறைவுள்ளது, அவனுடையதான பலன் குறைவுள்ளது. அவனால் செய்யக்கூடிய செயல்களும் கிரியைகளும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே, பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு 41ஆம் அதிகாரம் நாம் வந்துவிட்டோம். 40வது அதிகாரத்தில் அங்கே பெகமோத் அப்படிங்கிற ஒரு மிருகத்தை பற்றி உள்ள வார்த்தைகளையும் அதோடு உள்ள விஷயங்களை நாம் படித்தோம். பெகமோத் அப்படின்னு சொல்லி ஒன்று, பிஹேமோத் அப்படின்னு. இது நம்ம ஒருவேளை இது ஒரு முதலையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிராகன்கிறாங்களே அதுவாக இருக்கலாம் அப்படின்னும் நம்ம ஒரு சொன்னோம். ஆனால் இது நீரிலேயும் நிலத்துலேயும் வாழ்கிற ஒரு மிருகம். ஆனால் அதனுடைய வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது மனுஷனுடைய வலிமையை விட அதிகமானது. அதை மனுஷனால் அதை என்ன செய்ய முடியாது, அதை பயிற்சிவிக்கவோ பயன்படுத்தவோ முடியாது. அதனுடைய அது மனுஷனை விட எத்தனையோ மடங்கு சக்தி வாய்ந்தது. அப்போ மனுஷன் அதோடு கூட மனுஷனை ஒப்பிட்டு பார்த்தா மனுஷன் ரொம்பவுமே குறைவுள்ளவன் அப்படின்னு பார்க்கணும். லிவியாதான் ஒன்று இருக்குது. இது கடலில் வாழ்கிற மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் வாழ்கிறது திமிங்கலம் மாதிரி ஒரு பெரிய ஒரு மிருகம். இது சாதாரண விஷயம் இல்லை. அதை தூண்டில்னால் பிடிக்க முடியாது. அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க முடியாது. மூக்கை கயிறு நாற்கு கயிறு போட்டு கட்டக்கூடமா முடியாது. தாடையை உருவ குத்தி இந்த மாட்டுக்கெல்லாம் போடுறாங்களே அதை மாதிரி என்ன செய்ய முடியாது, அதுக்கு போட முடியாது. அது ஒன்றை பார்த்து அநேகம் விண்ணப்பிச்சு வான்ட்ட எந்த ஒரு உதவியும் அது கேட்காது. ஒன்றைய அது வச்சுக்கணுன்னு அவசியமும் இல்லை. அப்படி ஒரு மிருகம். இது மனுஷ சுபாவத்தையும் சமயத்து சொல்லலாம். அது அந்த மாதிரி இருக்குது. அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமா, உனக்கு அதை நீ வேலை வாங்குவாயா, குருவியோட விளையாடுறது மாதிரி நீ அதோட விளையாடுவாயா, உன் பிள்ளைகளுக்கு அது விளையாட்டு பொருள் அதை போய் வேடிக்கை காட்டுவையா, கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு வியாபாரிகளுக்கு அதை பிடிச்சி வெட்டி கறி கொடுக்க முடியுமா, அதுக்கும் லாய்க்கப்படாது.
அது தோல் அநேக அம்புகளால் எரிஞ்சாலும் அந்த தோல் அவ்வளோ காண்டாமிருகத்தோலை விட இது பெரிய தோல் போல தருது. எத்தனை அம்பெல்லாம் போனால் என்னன்னு கேட்டுடுமா, பிரயோஜனம் இல்லை. அம்பெல்லாம் ஒன்று வளைஞ்சி போயிடும் அல்லது கொஞ்சம் உள்ளே நினச்சி அவ்வளோ ஸ்ட்ராங்கான தோல், அது கீழே முழுங்கி போயிடும். அநேக அம்புகள் எரி வல்லையங்கள் இருக்குது, சின்ன வல்லையங்களை தூக்கி எறிவாங்க, அதெல்லாம் பயங்கரமாக குத்திடும். அதுவும் செய்வியா முடியாது. அது மேலே கையை போடு, அதுக்கப்புறம் ஒரு யுத்தத்தையே நினச்சிக்கோங்கிறான். தெரியாதரமாக அதை கை தொட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி விடுமா. அப்படி செய்ய துணியவே மாட்டாயா. என்ன எப்படி பாருங்கள், அதை பிடிக்கலான்னு நம்பினவன் மோசம் போய் பார்த்த உடனே விழுவானா. அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா. நம்ம இப்போ அந்த மிருகம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தூங்கிட்டு இருந்துச்சுன்னா எழுப்புவதற்கு தைரியம் இல்லாத இருக்க, அவனுக்கு ஒரு தைரியமாக கிடையாது, எழுப்பவே முடியாது. தூங்கிட்டு இருக்கிற முன்னால் நிற்கிறவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார். இந்த லிவியாதான் கிட்டேயே நீ போக முடியாத, என்கிட்ட இருந்து ஒரு பதில் வருவதற்கு எனக்கு முந்தி கொடுத்தவன் யார். ஆண்டவரே நாம் காசு தரேன், எனக்கு உதவி செய்ய அப்படின்னு அவர்கிட்ட பேரம் பேச முடியாது. நான் உமக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பொருத்தனைன்னு சொல்கிறோம் இல்லவா. நீர் எனக்கு இதை செய்தால் நான் உமக்கு 1001 ரூபாய் தருகிறேன், 101 ரூபாய் தருகிறேன். அவர்கிட்ட அப்படியெல்லாம் பேரம் பேச முடியாது ஆண்டவர்கிட்ட. வானத்தின் கீழுள்ளவர்கள் எல்லாம் என்னுடையவைகள், நான் என்னுடையதான் எல்லாமே அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றி சொல்கிறாரு, இந்த லிவியாதானை பற்றி சொல்கிறார். அந்த ஒரு 11ஆம் வசனம் மட்டும் சொல்லிவிட்டு ஆண்டவருடையதான வல்லமையை சொல்லிட்டு அது அவர் உண்டாக்கினவைகள் இது. அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் தான் இந்த பெகமோத்து லிவியாதான் என்பவைகள் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்ல வரார். அப்போ அதனுடைய வீரியம், அதன் உடல் இசைவு நேர்த்தி இன்னதென்று நான் சொல்லால் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லிவியாதானை பற்றி அதை என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு வரார். அது மூடி இருக்கிறதன் போர்வையை கிளப்பத்தக்கவன் யார். அது மேலே போட்டிருப்பாரு தோல் இருப்பாருங்க, அது திக்கான போர்வை மாதிரி இருக்குமா. 2 தாடைகள் நடுவில் கடிவாளம் போடத்தக்கவன் யார். அது முகத்தின் கதவை, அப்போ அந்த முகத்துக்கு ஒரு கதவு மாதிரி ஒன்று இருக்கு போல தெரியுது. அந்த கதவை ஒன்றால் என்ன செய்ய முடியாதா, அது திறக்க முடியாது. கண் அதான் பார்த்து திறக்கிற மாதிரி தான். இந்த யானை காது மாதிரி அதுக்கு முகம் முழுசும் மூடிக்கிடுமா. அதில் பற்கள் எல்லாம் பயங்கரமானவைகளாம். முத்திரை பதிப்போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாக இருக்குது. அந்த பரிசுகளின் அரணிப்பு மகா சிறப்பாக இருக்குதாம். முதுகில் இது இருக்குமா, ஒரு ஸ்கேல், அதாவது மீன் செதில் மாதிரி இருக்குமா. அவைகள் நடுவே காற்று புக மாட்டாது நெருக்கமாக ஒன்று இணைக்கப்பட்டிருக்குமா. முதுகு செதில் நீளமாக, அதான் ஒன்று ஒட்டி கொண்டு இணைபறியாமல் கொண்டு. அது தும்முச்சுன்னா வெளிச்சம் வருமா. அது கண்கள் அருணோதயத்தின் பூர்வங்கள், பெரிய கண் அதுக்கு. ஏன்னா நீ அது மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ சில இடங்களில் சில சிலைகள் அப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க. பெரிய முண்டை கண், வாய் பெரிய வாய், பல்லு அப்படி பயங்கரமான பல்லு, முதுகில் அப்படியே ஒரு அந்த மீன் செதில் மாதிரி முள் அந்த முதுகில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியும் இருக்கும், அதே சமயம் ஒரு சிங்கம் மாதிரியும் இருக்கும். ஒரு வினோதமான மிருகம். அது வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டார். வாயிலிருந்து சொல்லி அக்கினியே வருமா, தீயே வருமா, அக்கினி பொறியே பறக்குமா. இது பாருங்கள் என்ன பயங்கரம் பாருங்கள். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுறது போல் நாசிலிருந்து புகை வருமா, முசுன்னு வருமா, புகை வருமா. அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும், சுவாசத்திலிருந்து தீ பிடிக்குமா. வாயிலிருந்து ஜுவாலை வருமா. அது கழுத்தில் பெலன் இருக்குமா, பயங்கரம் முன் கூத்தாடுமா. உடற்கூறு அசையாத கெட்டியாக ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குமா. அது நெஞ்சு கல் மாதிரி இருக்கா, ஏந்திரத்தின் அடிக்கல்ல போல் கெட்டியாக இருக்குமா. ஐயப்பா, அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுதான் நீ என்ன குத்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மாதிரி இருந்தால் துப்பாக்கி வச்சு கூட AK-47 வச்சு அடித்தா கூட அந்த குண்டுகள் உள்ளே போகாது அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா. அது எலுமிச்சுன்னா பலசாலியெல்லாம் ஓடிடுமா. சில ஆளுக்கு மயக்கமே போட்டுருவான் பயத்தில். அவ்வளோ பயங்கரமான மிருகம், அதனுடைய அகோரமான மிருகம். அதை தாக்கருடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் நிற்காது அதுக்கு முன்னால். இரும்பை அது வைக்கோலாக நினைக்குமா. வெங்கலத்தை உளுத்த மரமா. வெங்கலத்தை ஒரு அடி அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க வாளால், வெங்கலமே 2ஆக உடஞ்சி போயிருமா. எப்படி இருக்கும் பாருங்கள். வெங்கல கதவை 2ஆக உடைச்சிடுமா. இரும்பெல்லாம் ஒரு வைக்கோல் மாதிரி, அது ஏறிச்சுன்னா உடஞ்சி போயிடும்.
வீட்டு கம்பியில் பெரிய பெரிய உத்தரங்களே உடஞ்சி போயிடும். அம்பு அதை துரத்தாது. கமன் கல்லெல்லாம் அதுக்கு துரும்பு. நீ கல்லெல்லாம் வச்சு அடிச்சிடலாம், அது ஒன்றும் அசையாது. அப்படியே என்னது ஏதோ ஏதோ பஞ்சு மேலே பட்ட மாதிரி அப்படி திரும்பி பார்க்குமா. இவன் 7 காதம் ஓடி போயிடுவான். பெருந்தடி தாளடியாக நினைக்குமா. பெருந்தடியை வச்சு அடிச்சுன்னா என்னடா யாரோ ஒருத்தர் சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கேன்னு நினைக்குமா. அவ்வளோதான், பயங்கரம் அது. அது கீழே கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல் கருக்கான அவள் மேல் ஓடும். அதாவது கற்களான கல்லுன்னு சொன்னால் ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது முள் மாதிரி, முள்ளில் கூட இந்த ஆணி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆணி மேலே அது போனால் கூட அதனுடைய தோல் அவ்வளோ கடினமான தோல். ஒன்றும் ஒரு அது பாட்டு ஊர்ந்து போகும், ஒரு காயம் அதுக்கு வராதான். ஆழத்தை உழைப்பானையை போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல வந்துச்சு. அப்படி ஒரு அடி அடிச்சதுன்னா கடலே கலங்கிருமா. பின்னால் பாதையே தொலங்கப்படுமா. அது வேகமாக போச்சுன்னா பின்னால் இந்த கப்பல் போகும்போது வேகமாக போட்டு போகும்போது பின்னால் நுரை தள்ளிட்டு போகிறோமா. அதை மாதிரி அது போச்சுன்னா பின்னால் நுரை அப்படி இருக்குமா, வெளுப்பான நுரை வெள்ளையாயிருமா. பூமியில் அதுக்கு ஒத்த ஒரு மிருகம் கிடையாதான். நிர்பயமாக இருக்க உண்டு பண்ணுது. அது நிர்பயம்னா பயம் இல்லாத ஒரு மிருகம் உண்டுன்னு அதுதான். மற்ற எல்லாம் பயப்படும். சில நேரங்களில் சிங்கங்கள் கூட 4-5 மாடுகள் சேர்ந்து விரட்டும் போது கொஞ்சம் பயப்படும். இது எதுக்கும் பயப்படாது. அப்படி ஒரு மிருகத்தையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். எதுக்காக? மனிதனுடைய வல்லமையை விட ஒரு மிருகத்தின் வல்லமை எவ்வளோ பெருசுன்னு காட்டுறதுக்காக. அப்படி இருக்கு. அது மேட்டிமையானதெல்லாம் அற்பமாக எண்ணுதான், அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்குதான் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த மாதிரி அந்த லிவியாதான் ஒன்று. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யோபு இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா நான் எம்மாத்திரம். இப்போ நம்ம கேட்குற நமக்கே வருது பாருங்களேன். நீங்கள் இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இவ்வளோ தூரம் நீங்கள் அதை வாசிக்கும்போது இவ்வளோ தூரம் அந்த உணர்ந்து வாசிச்சிங்களான்னு தெரியல. அது எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்லவா. அப்போது மனுஷனால் கட்டுப்படுத்த முடியாத எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்குது. மனுஷனுடையதான கட்டுப்படுத்த முடியாத வல்லமைகள், சக்தி வாய்ந்தவைகள் ஏராளம் இருக்குது. மனிதனுடையதான மூளைக்கு எட்டாத அநேக ஞானங்கள் இருக்குது. மனிதனால் செயல்பட முடியாதவைகளை செய்யக்கூடியவைகளும் இருக்குது. அப்போ மனிதனும் அவனுடைய ஞானமும் குறைவுள்ளது, அறிவு குறைவுள்ளது, அவனுடையதான பலன் குறைவுள்ளது. அவனால் செய்யக்கூடிய செயல்களும் கிரியைகளும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இப்படிப்பட்ட மனுஷங்கிறத ஆண்டு இதெல்லாம் பற்றி அந்த சிருஷ்டிப்புகளை பற்றும் மிருக ஜீவன்கள் பறவைகளை குறித்தும் இந்த பெகமோத்து லிவியாதான் இவைகளை குறித்து சொல்லும்போது அவன் கம்ப்ளீட்டாக கூனி குறுகி போயிட்டான். இப்போ அவனுடையதான அறிக்கை, அவனுடைய ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரை கொடுத்துள்ளதான அவனுடைய அறிக்கையை நாம் 42ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். நாம் வாருங்கள், ஜெபத்தோடு கூட காத்திருங்கள், வாசிங்க. வசனத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்கள். எழுதப்பட்ட நோக்கம், தேவன் இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவன் ஞானம் உள்ளவர், இவைகள் எல்லாவற்றிலும் உண்டாக்கினவர். ஆமாம், இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் ஞானம் உள்ளவர், சக்தி வாய்ந்தவர், அவருடைய கிரியைகள் எல்லாம் ஆராய்ந்து முடியாதவைகள். ஆமேன், ஆமேன். காட் bless you. யோபு 41ஆவது அதிகாரத்தை பார்க்குறோம். இதில் லிவியாதானை குறித்து பார்க்குறோம். அந்த லிவியாதானே ஒருவரால் என்ன செய்ய முடியாதான், எழுப்பத்தக்கவன் யார்? அப்படி லிவியாதானையே எழுப்ப முடியாதவங்க எனக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யாருன்னு சொல்கிறார். லிவியாதான் எப்படிப்பட்டதுன்னா, அதுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது மேட்டிமையான எல்லாவற்றையும் என்ன செய்யுமா, அற்பமாக எண்ணக்கூடியது, எல்லாவற்றுக்கும் மேலே இது மேலானது லிவியாதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் உண்டாக்கின அந்த தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர். ஆகையினால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை நம்ம அறியாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இதனால் ஆமாம், நீங்கள் என்ன செய்யாதீங்க, என்னை குறித்து நீங்கள் தவறாக பேசாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இந்த நாளில் நாம் அவருக்கு காத்திருக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஆகையினால் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்ம பயன்படுத்துவாராங்க. ஜெபம் பண்ணுவோம். அப்பா நமக்கு நன்றி அப்பா, ஒரு பெரிய அமேனப்பா, ஸ்தோத்திரம். இந்த லிவியாதானே நீர் உண்டாக்கின தேவனப்பா, எல்லா மேட்டிமையான எல்லாவற்றின் மேலும் அமேனப்பா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணக்கூடிய
அளவுக்கு மிக பிரமாண்டமான அந்த லிவியா தானே நீர் உண்டாக்கின தேவன். ஆமேனப்பா. நீர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உமக்கு அடங்கி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, நாங்கள் எங்கள் வாயினால் எதையாவது தவறானதை பேசியிருந்தாலும் கர்த்தாவே மன்னித்தருளும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.